எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து பிக்ஸில் சும்மா இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங். சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா நம்ம கையில் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் இதை பற்றி, இந்த ஃபோன் எப்படி இருக்குது. லைக் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சாம்சங் ஃபோன், அதுவும் S Pen இருக்கிற மாதிரி நான் ஒரு சாம்சங் ஃபோன் வந்து பர்சனலாக டெஸ்ட் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப ஈகராக இருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணது S21 அல்ட்ரா. அது வந்து பென் இல்லை, பட் வந்து செம்ம டிசைனு. இந்த டிசைனும் வந்து சூப்பராகவே இருக்குது. பட் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோ கலப்பெல்லாம் வாங்க. பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. பல வருஷமாக இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பாக்ஸை தூக்கி போடலாம், ஃபோனை பற்றி பேசலாம். ஸோ ஃபோன் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு பில்ட் அண்ட் டிசைன். கலரை பாருங்களேன், செம கலருங்க ஆக்சுவலி. பட் வந்து இந்த S25 அல்ட்ராவில் வந்து அந்த டைட்டானியம் சில்வர் ப்ளூங்கிற மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நம்ம கூட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோலாம் போட்டிருப்போம். பட் இந்த கலர் இது வந்து ஆக்சுவலி ஒரு கிரே கலருங்க. பட் வந்து இது நான் நிறைய ஆங்கிளில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் தெரியுது. லைக் வந்து ஒரு டைம் பார்க்கும்போது, இப்போது இப்படி பார்க்கும்போது லைக் சட்டில் கிரே மாதிரி தெரியுது. இப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு இந்த ஸ்டார் லைட்டுன்னு ஆப்பிள் ஒரு கலர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதே வந்து அந்த சன்செட் டைமில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ பட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப எலகண்ட்டாக, ரொம்ப கிளாஸியாக, நீட்டாக இருக்குது. பர்சனலாக எனக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு பிளெயினான பேக்கு, அந்த ஒரு நீட்டான கலரு, இந்த கேமரா ரிங்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கிளாசிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக த்ரில்லாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் இல்லது, லைக் டிசைன் வைஸ். பட் ரொம்ப ஒரு கிளாசிக்காக, சட்டிலாக, ஒரு ப்ரொஃபஷ்னலாக, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பட் வந்து ஃபோன் டிசைன் சிம்பிளி சூப்பர். ஃபோன் பில்ட் குவாலிட்டி பற்றி பேசும்போது இது வந்து நான் ஆல்ரெடி பர்சனலாக ஃபீல் பண்ணுற ஒரு பில்ட் குவாலிட்டி. கிளாஸ் சாண்ட்விச் ப்ளஸ் டைட்டானியம் ஃப்ரேம். ஸோ என்னோடய iPhone 15 ப்ரோலையும் டைட்டானியம் ஃப்ரேம் தான். ஸோ என்னால் வந்து
பில் குவாலிட்டி நல்லாவே வந்து கோரிலேட் பண்ணிக்க முடியுது, நல்லா இருக்குது ப்ரீமியமாக. பட் என்னால் கோரிலேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா இதோட சைஸ் தான். என் ஃபோன் வந்து தம்மா தண்டி இவ்வளோ தான் இருக்கும், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஜைஜான்டிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல பெரிய கைனா இந்த ஃபோன் தாராளமாக இதாகும். இப்போ எனக்கு அவ்வளோ பெரிய கை இல்லை, பட் வந்து என்னால் இந்த ஃபோன் மேனேஜ் பண்ண முடியும், சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கும் மேனேஜ் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஆனால் கொஞ்சம் ஹேண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி கேஸ் போடாமல் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கேஸ் இருக்குது ஆக்சுவலி இருக்குது, பட் வீடியோக்காக நான் கேஸ் இல்லாமல் ஷோ பண்ணுறேன். மற்றபடி பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, சைஸ் மட்டும் பெருசு. அது காரணம் இந்த 6.9 inch டிஸ்பிளே, பியூட்டிஃபுல் டிஸ்பிளே ஆக்சுவலி. Quad HD+. இவங்க வந்து ஐ திங்க் ரொம்ப முன்னாடியிலேருந்தே, எனக்கு நம்பர் கூட சரியாக ஞாபகம் இல்லை, அவ்வளோ முன்னாடி இருந்தே Quad HD வந்து அந்த எஸ் லைனப்பில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. நான் இப்போ ஆக்சுவலி பட் பாக்ஸில் ஃபுல் ஹெச்டியில் தான் வருது. அது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. Quad HDலே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுக்கலாம், பட் நான் வந்து மேனுவலாக செட்டிங் சேஞ்ச் பண்ணேன். ஒரு Quad HD+ 120 Hz OLED டிஸ்பிளே, சூப்பர் AMOLED அப்படிங்கிறது தான் சாம்சங்கோட டேர்ம். செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. லைக் வந்து நான் உங்களுக்கு பீரோல்ஸ் காட்டுறேன், பட் வந்து ஃபோன் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபோனோட ஷார்ப்னஸ், பிரைட்னஸ், நல்ல பிரைட்டான டிஸ்பிளே, நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே, இதெல்லாம் வந்து கண்டென்ட் வாட்சிங்க்கு செமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து சூப்பராக ஒரு படத்தை போட்டு பார்த்தோம்னா நல்லா எனக்கே போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம பேக் தி ஃபோனோட டிஸ்பிளே வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. எங்கேயுமே இன்ட்ரப்ஷன்ஸ் இல்லை, ரொம்ப சின்ன மினிமல் பெசல்ஸு, அதுவும் வந்து நம்ம ஒரு சைடில் அதிகம் ஒரு சைடில் கம்மி அந்த மாதிரி இல்லை, எல்லா சைட்லேயும் மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருக்குது. ஒரு சின்ன கட் அவுட் செல்ஃபிக்கு, இது வந்து இவங்க முன்னாடி இருந்தே இது பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து சைடில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஐ மீன் கண்டென்ட் வியூவிங்க்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காது. பட் இதுவுமே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்லாம் நான் சொல்ல மாட்டேன், இதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி அடாப்ட் ஆகிட்டோம் எவ்வளவோ. ஸோ இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு பஞ்சுவல். அண்ட் கேமராஸ்க்கு நான் வர்றேன். ஃபோன் டிஸ்பிளே அண்ட் பில் குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபோனோட ப்ராசஸருக்கு வருவோம். ஸ்னாப்ட்ராகன் 888. ஸ்னாப்ட்ராகன் 888 இது வந்து ஒரு லாஸ்ட் இயர் சிப்செட் தான், பட் இன்னுமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிப்செட்லாம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த OnePlusோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். லைக் வந்து அந்த R சீரிஸ் ஃபோனுக்கு லாஸ்ட் இயரோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சிப்செட் இன்னும் நமக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்ச சிப்செட் இல்லை. 5G எனேபிள்டு, நல்ல ஏ எனேபிள்டு. ஏங்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு சாம்சங் பற்றி நம்ம நிறையவே பேசி ஆகணும். இப்போ அவங்க வந்து ஏஐயில் வந்து நிறையா பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக கொண்டு வர்றேன். பட் வந்து இந்த ஃபோனோட ப்ராசஸர்னும் போது நல்லாவே ஒரு கேப்பபிளான ப்ராசஸர் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷம் பழைய ஃபோனோட ப்ராசஸர்னு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது வந்து இன்னுமே ரொம்ப கேப்பபிளான ப்ராசஸர். இன்னும் ரொம்ப ஹை குவாலிட்டி கேம்ஸ்லாம் விளையாட முடியும், நல்லா மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த 888க்கு. நான் பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி பேச விரும்பலை, ஏன்னா வந்து வருஷம் பெஞ்ச் மார்க்ஸ் வந்து நமக்கு நம்பர்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். பட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்னுமே என்னோட iPhone 15 Pro ஆல்மோஸ்ட் 2 years ஆச்சு. இப்போது செப்டம்பர் வந்து 3 years ஆகிடும், லைக் லான்ச் ஆகி சொல்கிறேன். இப்போயும் எனக்கு வந்து ஃபோனில் வந்து எங்கேயுமே லேக்ஸ் இல்லை. அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் 1 yearக்கு அப்புறமும் நம்ம இந்த S25 Ultraவில் பார்க்குறோம். ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த பஞ்சமுமே இல்லை. ஹார்ட்வேரும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12GB RAM, 256GB, நல்ல ஃபாஸ்ட்டான SSD, இந்த மாதிரிலாம் கொடுத்தோடனே ப்ளஸ் அந்த 1 UI இப்போ வந்து 8ல் இருக்குது. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பேசலாம். பார்க்க 5 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் 4 கேமரா தான் இருக்குது. அந்த 5வது கேமரா வந்து ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ், பட் வந்து அவங்க அந்த ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்குறாங்க. பட் ஓகே ஃபைன், நல்லாவே இருக்குது டிசைன். எனக்கு வந்து பர்சனலாக இந்த டிசைன் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னு சொல்லுவேன்.
ஒரு சாம்சங்கோட ஒரு அல்ட்ரா ஃபோன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த டிசைனில் கேமராவுக்கு லைக் இப்படி ரிங்ஸ் தனியாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கிளாஸ் ஐலாண்டில் ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கும். S26 அல்ட்ராவோட ஹேண்ட்ஸ் ஆன் வந்து லைக் ரீசெண்டாக தான் போட்டிருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது கேமராவுக்கு வரலாம். ஸோ கேமரா பற்றி பார்க்கும்போது ப்ரைமரி வந்து ஒரு 200 மெகா பிக்சல் சென்சார். இது வந்து ஐ திங்க் S23 அல்ட்ராவோ இதுலேயோ இருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு 200 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ. அண்ட் அது வந்து ஒரு 10x டெலிஃபோட்டோன்னு நினைக்கிறேன். 3xக்கு வந்து 10 மெகா பிக்சல். லைக் நம்பர்ஸ் கரெக்டாக இல்லைன்னு மன்னிச்சுக்கோங்க. பட் வந்து 2 டெலிஃபோட்டோ கேமராஸ் இருக்குது, ஒன்று 3x ஒன்று 10x. ஸோ 3x வந்து நமக்கு இந்த க்ளோசர் போர்ட்ரேட்ஸ் இதுக்கெல்லாம், 10x வந்து நமக்கு அந்த லாங்கர் ஜூம்ஸ்க்காக. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி 10 மெகா பிக்சல் வந்து 3xும் 50 மெகா பிக்சல் வந்து அது ஒரு 5x பெரிஸ்கோப் தான். பட் வந்து நமக்கு அப்படியே 10x 100x வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ கேமராஸ் எப்படி இருக்குது? நான் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல, கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபோட்டோஸில் வந்து என்னோடய இம்ப்ரெஷன்ஸ் என்னென்னா, ஃபோட்டோஸ் நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. நல்ல டீட்டெயில்டாக இருக்குது, நல்ல டைனாமிக் ரேஞ்ச் இருக்குது. பட் வந்து எங்கே மிஸ் ஆகுதுன்னா கலர்ஸில் தான். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், மேபி உங்களுக்கு வேரி ஆகலாம். எனக்கு எங்கே இதாகுதுன்னா கலர்ஸ்ன்னு சொன்னேன்ல, கலர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா லைட்டாக வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக இல்லை. பட் வந்து இது வந்து அன்யூசபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எடுக்குது. ஆனால் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இல்லாமல் சில டைம் ஒரு மாதிரி கலர்ஸ் வந்து சேச்சுரேட் பண்ணுறதும், சில டைம்ஸ் கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி வாஷ் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லை. அவுட் ஆஃப் அ ஸ்கேல் ஆஃப் 10, ஐ மீன் -10 to +10 நடுவில் 0 வந்து அக்யூரேட்னா, சில டைம் வந்து +1, சில டைம் வந்து -2, சில டைம் +2, சில டைம் -1, இந்த மாதிரி ரேஞ்சில் தான் அந்த ஒரு மினிமல் இது. அது மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். மற்றபடி வந்து எனக்கு இந்த ஃபோன் வந்து கேமராஸ் வந்து சீரியஸாக செமையாக இருந்தது. அதுவும் வந்து இந்த ஃபோனோட அந்த 100x ஜூம் தான் மெயினான மேட்ரு. அது வந்து ஆக்சுவலி இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இவங்க இன்னும் ஃபர்தர் ஜூம் போகல. பட் வந்து காம்படிட்டர்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்க இன்னும் அந்த 100ல் இருக்காங்க. பார்ப்போம், இன்னொரு 2 இயர்ஸில் வந்து சாம்சங் வந்து ஒரு 140, 150 போகிறாங்களான்ட்டு. பட் அந்த மூன் ஷாட் எடுத்து பார்த்தேன், மூன் தெரிஞ்சுது, ஃபோட்டோலே காட்டியிருப்பேன். வீடியோஸ்னு பார்க்கும்போது வீடியோ நல்லாவே இருக்குது, நல்லா டீட்டெயில்டாக ரிச்சாக இருக்குது. பட் அகெயின் சேம் பாயிண்ட், கலர்ஸ். அந்த கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சில டைம் வந்து அந்த ஹெச்டிஆருங்கும்போது கொஞ்சம் ஓவர் ஹெச்டிஆரியாக இருக்குது, சில டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணி விளையாண்டுக்கலாம், அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. லாக்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் கேமராஸோட என்னோட கருத்து. ஸோ கேமராஸுன்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பர்ஸ்னலாக இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபீல் பண்ணேன். பட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டைலாக இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டைல் வந்து கொஞ்சம் வேரிடாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து நான் இப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறேன். லைக் இது கமெண்ட்னு கூட சொல்ல மாட்டேன், லைக் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். பட் வந்து ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக, எங்கேயுமே வந்து இந்த ஈவன் இன் லோ லைட் ஃபோட்டோஸ் கிரெயின்ஸ் எதுவும் பெருசாக இல்லாமல், ஓரளவுக்கு லைட் இருந்ததுனால நல்லா இது பண்ணுது. கொஞ்சம் ட்ரிக்கியான சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த கிரெயின்ஸ் தெரியும், அது நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். பட் வந்து ஃபோட்டோஸ் வந்து செம்ம டீட்டெயில்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் டு திஸ் 200 மெகா பிக்சல் சென்சார். அண்ட் நீங்கள் 200 மெகா பிக்சலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் சைஸ் ஜாஸ்தியாக வரும், அது வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கேமராஸ் வந்து
சூப்பரான கேமராஸ். நமக்கு வந்து சாம்சங் ஃபோன் வந்து ஐஃபோனுக்கு டஃப் தருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்லலை, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க கேமராஸ். நான் வந்து ஒரு ஐஃபோன் யூஸராக இல்லாமல் இந்த சாம்சங் கேமராஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பட் நான் 2 இயர்ஸாக ஐஃபோன் கேமரா யூஸ் பண்ணி அதுக்கு வந்து லைக் செட் ஆகிட்டேன். அதனால தான் டு பி ஃப்ரேங்க், எனக்கு வந்து இதுவா அதுவான்னு கேட்டால், நான் ஆக்சுவலி ரொம்ப டிபேட் மாதிரி போகுது, இதுவா அதுவான்னு கேட்டால் ஐ லைக் மை ஐஃபோன் கேமராஸ். ஆனால் இதை வச்சு நான் அந்த ஸ்டைல் கொண்டு வர முடியும். ஈவன் பெட்டர் டீட்டெயில்ஸ் தான் ஐஃபோன் இது வந்து கேப்சர் பண்ணுது, அதையும் கொண்டு வர முடியும். அதெல்லாம் வந்து வெல் அப்ரிஷியேட்டட். பட் வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட்டுக்கு வந்து இதோட கலர்ஸ் வந்து மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் லைக் போஸ்ட்டில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். பட் வந்து கேமராஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் தி செல்ஃபி கேமரா ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க. நம்ம அல்ட்ரா வைடில் லைக் வந்து கொஞ்சம் வைட் ஆங்கிளில் இது பண்ணோம்னா 12 மெகா பிக்சல் இல்லைனா 9 மெகா பிக்சல். நல்ல செட் ஆஃப், ரொம்பவே நல்ல செட் ஆஃப் கேமராஸ் தான். லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல செட் ஆஃப் கேமராஸ் டெஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அடுத்து இந்த ஃபோனோட மெயின் மேட்டர், எஸ் பென். ஸோ பர்சனலாக ஒரு எஸ் பென் வச்சு நான் டெஸ்ட் பண்ணதில்லை, டெஸ்ட் பண்ணலாம். இதை பிடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஹலோ, இது இன்ட்ரெஸ்டிவாக இருக்குது, சவுண்ட்லாம் கேட்குது பாருங்களேன். பென்சில் எழுதுகிற மாதிரி சவுண்டு கேட்டது. பட் வந்து இது சவுண்டெல்லாம் கேட்காதுங்க, இதுவும் கிளாஸ் தான். நான் ஜஸ்ட் இது பண்ணுறேன், இதில் எதுவும் சவுண்டு கேட்கல. பட் இந்த கிளாஸோட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஆர்டிஃபிஷியலாக சவுண்ட் கொண்டு வர்றாங்க. இந்த பாட்டம் ஸ்பீக்கர்லேருந்து வருது. பட் நைஸ், நல்லா இருக்குது. இது வந்து இந்த ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது பண்ணோன்னா இது பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த வெர்ஷனில் வந்து இந்த ப்ளூடூத் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது மட்டும்தான் ஒரு சின்ன வருத்தம். ஜஸ்ட்டு பட்டன் மட்டும் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாது. ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாது. பட் இந்த பென்னில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஓரியன்டேஷன் மாற்றி கூட நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா S26 அல்ட்ராவில் அப்படி இல்லை. ஸோ அவங்க வந்து அந்த கார்னரோட டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால் லைட்டாக இதாக இருக்குது. பட் ஒரு எஸ் பென் இது வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ரேராக தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் வந்து இந்த ஃபீச்சர் வேறு எந்த ஃபோன்லேயுமே இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆமாம் தான் சொல்லுவேன். பட் அதுக்காக இந்த ஃபோன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் டச் தான் இது. வந்து நான் இதே விஷயங்கள் நான் வந்து ஐஃபோன் ரிவ்யூஸ்லேயும் பார்த்துருக்கேன். லைக் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் டச்சுங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுவும் அதே கணக்கு தான். இந்த எஸ் பென் வந்து வாங்கினதுக்கப்புறம் மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருக்காங்கன்னா மேபி அவங்களோட நீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து உள்ளே வயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகிக்கும். நான் வந்து எடுத்தோன்னே இங்கே வந்து எழுதுறதுக்கு சொல்லுது. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக வருது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ் பென்லேயே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து பேட்ரி பற்றி வரலாம். ஸோ பேட்ரி வந்து இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்ரிங்க. வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், வயர்டாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். வயர்டாக நமக்கு ஒரு 45 வாட்ஸ் சார்ஜர் வரைக்கும் 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். சார்ஜர் நாட் இன்க்ளூடட். காப்பி ஆஃப் ஆப்பிள்.
அடுத்து அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். பட் வந்து ஒயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸேஃப் சப்போர்ட் இல்லை, அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஃபோனில். இது வரைக்கும் நான் வந்து லிமிட்டடாக தான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னால் பேட்டரி லைஃப் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் வந்து நல்ல பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஃபோனில். ஆல்சோ சார்ஜிங்கும் ரொம்ப ஸ்லோவாகலாம் நடக்கலாங்க. ஒரு 1 hour அந்த டைம் ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிடுது. அதனால் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பேக்கேஜ் தான். இப்போ தான் வந்து நமக்கு 60 watts வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து இந்த 45 watts வந்து ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க சாம்சங். ஸோ நம்ம மேஜர் விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லாவே லவுடாக இருக்குது, ஃப்ளாஷும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஃபோனில் வேறு என்ன டுவெல் சிம் சப்போர்ட் இருக்குது. இசிம்மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சிம்ஸ் வந்து நீங்கள் ஸ்லாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ப்ரைஸ், இந்த ஃபோன் வந்து 1,30,000க்கு லைக் லான்ச் பண்ணாங்க. 12,256 இது. இப்போ 1,20,000க்கு சாம்சங் வெப்சைட்லேயே நமக்கு கிடச்சிட்ருக்குது. 110 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் இந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ் லைக் சென்னை மொபைல்ஸ், பூர்விகா, சங்கீதா இந்த மாதிரி மொபைல்ஸ் ஷோரூம்ஸ்லாம் கிடைக்கும். அதை விட கம்மியாக வேணும்னா இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ் வந்து இருக்கும். இந்த துபாய் யூனிட் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இன்னுமே கம்மியாக கிடைக்கும். ஒரு 90,000 அந்த மாதிரி. ப்ளஸ் ஏதாவது ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது இந்த ஃபோன் வந்து ஐ கெஸ் இன்னும் ஒரு 6 monthsல வந்து ஒரு 80,000 70,000 அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து இந்த ஃபோன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டைம் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்துருங்க. இல்லை இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக லைக் தெரிஞ்ச கடையில் வந்து ஒரு 80-90 கிடைக்குது, இல்லைன்னா ஒரு ஃபாரின்லேருந்து யாராவது வர்றாங்க அவங்கக்கிட்ட சொல்லி லாஸ்ட் இயர் மாடல் கன்சிடர் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். எஸ்பெஷலி S26 Ultra விட இது வந்து பெட்டராக இருக்க சில ரீசன்ஸில் வந்து லைக் 2 ரீசன் நான் சொல்கிறேன். ஒன்று S Pen கம்பேட்டபிலிட்டி, 2த்துலேயும் ப்ளூடூத் இல்லை. பட் வந்து அட்லீஸ்ட் இதில் வந்து இப்படி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படி மாற்றி போட்டுக்கலாம். மறுபடியும் காட்டுறேன். எடுக்கிறீங்க, இப்படி வந்தது, நான் இப்படி மாற்றி போடுறேன். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் இந்த இதோட கோட்டிங். ஸோ இதில் வந்து ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பிரைட்டான லைட்ஸ் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணாது, கிளார் அடிக்காது. பட் S26 Ultraல அந்த ப்ரைவசி டிஸ்பிளேனால அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்கள்னாலேயே இந்த ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பர்த்தியான ஃபோனாக தான் இருக்குது. கன்சிடரபிளான ஃபோன் தான் இது. இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதோட ஃபுல் ரிவ்யூலாம் கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணிட்டு நான் கொண்டு வர்றேன். மேபி iPhone 15 ப்ரோவோட கேமரா கம்பேரிசன் டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.